Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு nykaa haul தான். என் பேர் குமுதா. நம்ம சேனல் பேரு குமுதா தினேஷ் vlogs. நீங்க நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது Swiss Beauty ல இருந்து இந்த full coverage primer. high coverage foundation. இதுல நான் எடுத்திருக்க ஷேட் N06. இந்த ஷேட் எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல, கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி, என்னோட ஷேடோட கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் பார்த்துட்டு சொல்றேன், அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்றேன். அப்படி ஒருவேளை நமக்கு மேட்ச் ஆகலன்னா ஹைலைட்டிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நைக்கால இருந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக் பிக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு போட்டிருக்க லிப்ஸ்டிக் என்னன்னா வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து கிவ் மீ மோக்கா அப்படிங்கிற ஷேட் போட்டிருக்கேன். அடுத்து நைக்கால இருந்து 3 லிப்ஸ்டிக், மினி லிப்ஸ்டிக் இந்த மாதிரி இருக்கும்ல குட்டியா, இதோட பேக்கேஜிங் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இதை நான் வாங்கிக்கிட்டேன். குட்டியா இருக்கும். இந்த மாதிரி புல்லட் லிப்ஸ்டிக் தான். இந்த மாதிரி இருக்கும். 3 ஷேட் எடுத்துக்கிட்டேன். மினி லிப்ஸ்டிக் தான் வாங்கிக்கிட்டேன், ஃபுல் வாங்கல. இதோட ஷேட் பாத்தீங்கன்னா பான் அப்படிங்கிற ஷேடு. ஸ்வாஷ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? பான் அப்படிங்கிற ஷேடோட ஸ்வாட்ச் வந்துட்டான். நெக்ஸ்ட் இதோ இன்னொரு ஷேட் வாங்கியிருக்கேன். இது Trusty அப்படிங்கிற ஷேட் வாங்கியிருக்கேன். இதுவும் மினி லிப்ஸ்டிக் தான். இதோட ஷேட் பாத்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கு பாருங்க, அது பக்கத்திலே தெரியுதா உங்களுக்கு? அடுத்து இன்னொரு ஷேட் வாங்கியிருக்கேன். அதுவும் ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட் மாதிரி தான் வாங்கியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் அந்த ப்ரௌன் ஷேட் மாதிரி இருந்தால் பிடிக்கும், அதனால வாங்கியிருக்கேன். இது கேரமல் மார்க்ரேட்டா அப்படிங்கிற ஷேட் வாங்கியிருக்கேன். இது நல்ல ப்ரௌன். மூணாவதா இருக்கு பாருங்க, இதான் அந்த 3 ஸ்வாட்ச். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு 3 ஸ்வாட்சும். நல்ல கிரீமி கன்சிஸ்டன்சில இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி தான். அதுக்கப்புறம் ஒரு ஐலைனர் பிக் பண்ணிக்கிட்டேன் நைக்கால இருந்து. இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. Black Magic லிக்விட் லைனர் நைக்கால இருந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இதான் அது. நெக்ஸ்ட் லாக்மேல இருந்து இந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டேன். இன்விசிபிள் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். இதுல நான் ஷேட் 2 தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் 02 எடுத்திருக்கேன். இந்த ஷேட் கொஞ்சம் எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது லிக்விட் ஃபவுண்டேஷன் தான். இதோட அப்ளிகேட்டர் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், ஸ்பாச்சுலா டைப்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸ்மெல்லு மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி, என்ன சொல்றது, இந்த சோப்பு கடையில வர்ற ஸ்மெல் மாதிரி இருக்கும் கொஞ்சம். நெக்ஸ்ட் இவால இருந்து ஒரு மஸ்காரா பிக் பண்ணிக்கிட்டேன். இவா காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து. இதான் அந்த மஸ்காரா, பிளாக் அண்ட் போல்ட் மஸ்காரா. நெக்ஸ்ட் ஒரு பாடி வாஷ் பிக் பண்ணிக்கிட்டேன் ஃபியாமால இருந்து. இதான் அது. இந்த ஃபிளேவர் பிக் பண்ணிக்கிட்டேன். பீச் அண்ட் அவகாடோ. நான் பாடி வாஷ் யூஸ் பண்ணுவேன், அதனால இது பீச் அண்ட் அவகாடோ பிக் பண்ணிக்கிட்டேன். இப்பதான் எல்லா கவரையும் பிரிக்கிறேன், அதான் உங்களுக்கு சலசலன்னு சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் நைக்கால இருந்து இந்த மஸ்காரா பிக் பண்ணிக்கிட்டேன். லைக் இட் லாங், நல்லா லென்த்தன் பண்ணி காட்டுறதுக்கு இந்த மஸ்காரா இது பிக் பண்ணிக்கிட்டேன் நைக்கால இருந்து. அதுக்கப்புறம் நைக்கால இருந்து பிரைமர் ஒன்று பிக் பண்ணிக்கிட்டேன். இந்த மினி பிரைமர் பிரப் மீ அப் பிரைமர் ஒன்று பிக் பண்ணிக்கிட்டேன், மினி சைஸு. அதுக்கப்புறம் ஸ்விஸ் பியூட்டிலே ரிப்பேர் கன்சீல் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிக் பண்ணிக்கிட்டேன். சிசி கிரீம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. இது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், என்னோட ஷேடுக்கு ரொம்ப லைட்டா இருக்கு. இதை நான் எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் லாரியல்ல இருந்து ஒரு ஹேர் சீரம் பிக் பண்ணிக்கிட்டேன். லாரியல் பாரிஸ் டோட்டல் ரிப்பேர் ஹேர் சீரம் பிக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம்
நைக்காலேருந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் பிக் பண்ணியிருக்கேன். ஷேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க பார்த்து சொல்கிறேன். ஷேட் வந்து உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறேன். பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லாயிருக்கும். நைக்கா பேக்கேஜிங் எப்பயும் நல்லாயிருக்கும். ஷேடு தான் வந்து கொஞ்சம் யா 06 அப்படிங்கிற ஷேட் பிக் பண்ணியிருக்கேன். நான் 06 அப்படிங்கிற ஷேட் பிக் பண்ணியிருக்கேன். இதோட அது வந்துட்டு பேக்கேஜிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் இதை வந்து இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கு. அடுத்து என்ன வாங்கினேன்னா ஃபிட்மிலேருந்து நான் எப்போ யூஸ் பண்ணுறது ஃபிட்மி தான். பட் ஷேட் வந்துட்டு சன்பேஜ் வாங்கியிருக்கேன். ஏன்னா சில டைம் வந்துட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக வந்துட்டு என்னோட ஒரு டோன் லைட்டாக இருக்கிற கலர் யூஸ் பண்ணுவோம், ஷேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் நான் வந்து சன்பேஜ் வாங்கிட்டேன் 310. நான் வந்து சன்பேஜ் இல்லை 330 யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸஸ் கேண்டாலேருந்து ஒரு காம்பேக்ட் எடுத்திருக்கேன். இதான் அது. இந்த ஃபேஸஸ் கேண்டா காம்பேக்ட் வந்து இதுவுமே நல்லா தான் இருக்குது. நல்ல பேக்கேஜிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் வந்து இதோட லாங் லாஸ்டிங் எல்லாம் எப்படி இருக்குது, கவரேஜ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இன்னும் வர வீடியோஸில் போடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு மஸ்காரா எடுத்திருக்கேன். போல்ட் ஐஸ் சூப்பர் லாஷ் மஸ்காரா வாட்டர் ப்ரூஃப் வேரியன்ட் எடுத்திருக்கேன். இதில் வாட்டர் ப்ரூஃப் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்குது. இதுவுமே பேக்கேஜிங் நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. வீடியோ கொஞ்சம் நான் உங்களுக்கு வேகமாக காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா லென்த்தாக போயிடும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு வேகமாக காட்டுறேன். இன்சைட்லேருந்து அப்புறம் 2 லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். 2 ஷேட் எடுத்திருந்தேன். ஒன்று வந்துட்டு இந்த காஃபி கமாண்ட் அப்படிங்கிற ஷேடு. இன்னொன்று வந்துட்டு என்ன ஷேட்னா ரொமான்ஸ் அப்படிங்கிற ஷேட் எடுத்திருந்தேன். ரொமான்ஸ் அப்படிங்கிற ஷேடு ரெண்டையும் இப்போ உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொமான்ஸ் அந்த ஷேடு. ஒரு நல்ல மரூன் மாதிரி இருக்கு. ஒரு நல்ல மரூன் கலர் மாதிரி இருக்கு. காஃபி கமாண்ட் வந்துட்டு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். பக்கத்தில் இருக்கு பாருங்க காஃபி கமாண்ட். தெரியுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிறது வந்து ரொமான்ஸ், கீழே இருக்கிறது வந்து காஃபி கமாண்ட். ஸ்வாட்ச் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கலர்ஸ். இதோட ஸ்டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்சைட்லேருந்து ஒரு ப்ரைமர் பிக் பண்ணிக்கிட்டேன். 30 ml சின்ன சைஸ் தான் பிக் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த வந்துட்டு மெகா கிளியர் மஸ்காரா இது எடுத்துக்கிட்டேன். மஸ்காரா ஓகே. இப்போ வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டே எப்படி இருக்குது, அதோட கவரேஜ் எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணாலும் சொல்லுங்கள். இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் போட்டிருக்க இந்த லைட் கவரேஜ் மேக்கப் தான் போட்டிருக்கேன். இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் கமெண்ட்டில் எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பாய் கைஸ்.